அனைவருக்கும் இனிய வணக்கம். இக்காணொலியில் நாம் காணப்போவது தொல்காப்பியம் என்ற பழமையான இலக்கண நூலை ஆய்வதாக இக்காணொலி அமைகின்றது. இப்பொழுது நாம் காணொலிக்குள் செல்வோம். தொல்காப்பியத்தின் தொன்மை சிறப்பு இன்று தமிழர்களுக்கு கிடைத்துள்ள மிக தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை பிரித்தால் தொன்மை கூட்டல் காப்பியம் என கிடைக்கும். தொல்காப்பியம் மிகவும் தொன்மையான காப்பிய குடியில் பிறந்தவரான தொல்காப்பியரால் இயற்றப்பட்ட நூல் ஆதலில் இப்பெயர் பெற்றது என்பர். செய்தால் பெயர் பெற்றன அகத்தியம் தொல்காப்பியம் என இவை என இறையினார் களவியலுரை கூறுவதால் இதனை இயற்றியவர் தொல்காப்பியர் என்பது நன்கு புலனாகிறது. தொல்காப்பியரின் ஒரு சாலை மாணவரான பனம்பரனார் செய்யப்பெற்ற தொல்காப்பிய பாயிரம் தொல்காப்பிய என தன் பெயர் தோற்றி என கூறுகின்றது. இதற்கு உரை வகுத்த நச்சினார் கிணியார் பழைய காப்பிய குடியில் உள்ளோன் என பெயரை மாயாமல் நிறுத்தி என எழுதியிருப்பது இக்கருத்தை வலியுறுத்தும். தொன்மையான காப்பிய குடியில் பிறந்தவர் தொல்காப்பியர். அத்தொல்காப்பியரால் செய்யப்பட்டமையின் இந்நூல் தொல்காப்பியர் என பெயர் பெற்றது. பழந்தமிழ்நாட்டில் தொல்காப்பிய குடி என்று ஒன்று இருந்ததென்பதை இது பழமை பற்றி விருத்திய காவிய குலம் என வழங்கப்படும் ஒரு கருதலாகும். இது தமிழில் தொல்காப்பிய பெயராக வழங்கப்பட்டதென்க என்பார் பனம்பரனார். கூறிய பாயிரத்தும் தொல்காப்பியன் என தன் பெயர் தோற்றி என கூறுதலால் தன் பெயர் குலப்பெயரை ஆக விளக்கம் செய்தான் என்பது கருத்தல் காணப்படுகிறது. ஈண்டு குடி என்பது அடுத்தூன்றும் நல்லால் இலாத குடி என்புலி போல பிறந்த குலத்தை உணர்த்தி வந்தது என்பர் பேராசிரியர் ராகவ ஐயங்கார். காப்பியங்குடி என்பது பண்டை காலத்தில் தமிழ்நாட்டில் சிறப்புற்று விளங்கிய ஓர் குடி என்பதும் அதில் பிறந்ததால் இந்நூல் ஆசிரியர் தொல்காப்பியர் என பெயர் பெற்றார் என்பதும் தொல்காப்பியரால் இயற்றப்பட்டமையின் இந்நூல் தொல்காப்பியம் என பெயர் பெற்றது என்பதும் இவர் கணிப்பு. தொல்காப்பியம் கால பழமையும் கருத்தின் கனிவும் காலச் சிறந்தது தமிழரின் கலைக்களஞ்சியமாக திகழ்வது. தொல்காப்பியத்தின் தொன்மை தொல்காப்பியம் பரந்துபட்ட ஒரு இலக்கண கடல் விரிந்த நூலாயினும் செறிந்த கருத்துக்களை தன்னகத்தை கொண்டது. தமிழகத்தின் பண்டைக்கால வரலாற்றை சான்றுகளுடன் அறிய உதவும் பேரேடு என இதை கூறலாம். தொல்காப்பியரின் காலம் மிகவும் தொன்மையானது. அது பற்றி திட்டவட்டமாக உணர்வதற்கில்லை. அவர் வாழ்ந்த காலம் பற்றி அறிஞரிடையே கருத்து வேறுபாடுகள் உள்ளன. தொல்காப்பிய பாயிரத்தில் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என இவரை பனம்பரனார் பாராட்டுகின்றார். ஐந்திரம் என்பது வடமொழியில் உள்ள மிக பழமையான இலக்கண நூல். இது பாணினியத்திற்கும் முற்பட்டது. பாணினியம் இயற்றிய பாணினி கிமு 4 அல்லது 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். பாணினியம் நிறைந்த தொல்காப்பியன் எண்ணாது ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என பனம்பரனார் கூறியதால் தொல்காப்பியர் பாணினிக்கும் முற்பட்டவர் ஆதல் வேண்டுமென்று கருதப்படுகிறது. எனவே இவரது காலம் கிமு 5ஆம் நூற்றாண்டு என கொள்வது பொருந்தும் என்பர். பேராசிரியர் டாக்டர் ஆறு அழகப்பன் தொல்காப்பியத்தின் காலம் கிமு 5320 முதல் கிமு 6ஆம் நூற்றாண்டு வரை பல வகையினாக வரலாற்று அறிஞர்களால் கணித்து கூறப்பட்டுள்ளது. கிமு 5320 முற்பட்டதென்பர் பேராசிரியர் வெள்ளை வாரணார். கிமு 3500 முந்தியதென்பர் தவத்திரு மறைமலை அடிகள். கிமு 1000 முற்பட்டதென்பர் நாவலார் சோமசுந்தர பாரதியார். கிமு முதல் நூற்றாண்டுக்கு என்பர் டாக்டர் மு. வரததாசனார். கிமு முதல் 2 நூற்றாண்டில் அடங்குவர் என்பார் பி.டி. ஸ்ரீனிவாச ஐயங்கார். கிமு 4 அல்லது 5ஆம் நூற்றாண்டு என்பர் பேராசிரியர் எஸ். வையாபுரி பிள்ளை மற்றும் கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரி. தெற்கே இருந்து பற்றூழியாரும் குமரிக்கோடும் கடல் கோட்படாத காலத்துக்கு முன்னரே வாழ்ந்தவர் என்பர் டாக்டர் வ. சுபமாணிக்கனார் கருத்து. தென்குமரி முதல் நிலவெல்லை வரையப்பட்டிருந்தலின் தொல்காப்பியர் காலத்து நீண்ட நிலப்பரப்பு பிறவும் குமரிக்கு தென்பால் கிடந்தமை தெளிவு. இந்நிலக்கருத்தால் நாம் அறிவது
தெற்கே பற்றூழி ஆறும் குமரி மலையும் இருந்தே காலத்து பிறந்தது தொல்காப்பியம் எனவும் அந்நேடும் பகுதியில் வாழ்ந்த தமிழ் மக்களின் வழக்கையும் தழுவி இலக்கணம் கூறியது தொல்காப்பியம் எனவும் அறிகின்றோம். தொன்னிலம் சங்க இலக்கியத்தாலும் சிலப்பதிகாரத்தாலும் அடியாருக்கு நல்லார் உரையாலும் இறையனார் அகப்பொருள் உரையாலும் பெருமருங்க தெளிவுபடும். தொல்காப்பியத்திற்கு முந்து நூல் உண்மை. ஒரு மொழியின் முதலில் தோன்றியது இலக்கியம். அதனை அடியொற்றி அமைவது இலக்கணம். இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் இயம்பியலின் என்ற பவணந்தியின் கூற்று இதனை புலப்படுத்தும். தொல்காப்பியர் ஒரு பெரும் இலக்கண நூலை இயற்றி விதிகள் வகுக்க வேண்டுமெனின் தமிழ்கூறு நல்லுலகத்திற்கு அதற்கு முன்னரே எண்ணற்ற தமிழ் நூல்கள் இருந்திருக்க வேண்டும். அன்றியும் இவ்விலக்கியங்களுக்கு பல இலக்கண நூல்கள் எழுதியிருந்தனர் என்பதை தொல்காப்பியர் என்ப என்மனார் புலவர் என்பன போன்ற வாய்ப்பாடுகளால் சுட்டுவது கொண்டு அறியலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக பாயிரம் எழுதிய பனம்பரனாரே முந்து நூல்கண்டு மறைப்பட்ட எண்ணி புலந்தொகுத்தோன் என கூறிவிட்டதால் இது ஐயத்திற்கு கிடமின்றி தெளிவாகிறது. இதனை தமிழ்மொழி வழக்கிலும் செய்யுள்களிலும் சிறந்ததென்றும் எழுத்து சொல்லும் பொருளும் பற்றி இவர் ஆராய்ந்து கொள்வதற்கேற்ற பெற்றியல் உலக வழக்கும் நூல்களும் பரந்து கிடந்தன என்றும் இவற்றை தொல்காப்பியனார் தொகுத்து கூறுகிறார் என்றும் அறியலாம். இந்த தொல்காப்பியம் 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. 1 எழுத்ததிகாரம், 2வது சொல்லதிகாரம், 3வது பொருளதிகாரம். இந்த 3 பிரிவுகளும் 9 9 9 27 இயல்களை கொண்டு விளங்குகின்றன. அதாவது எழுத்ததிகாரத்தில் 9 இயல்கள், அதாவது நுண்மரபு, மொழிமரபு, பிறப்பியல், புணரியல், தொகைமரபு, உருபியல், உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியலுகர புணரியல் என 9 இயல்களை கொண்டு விளங்குகிறது. சொல்லதிகாரத்தில் கிளவியாக்கம், வேற்றுமையியல், வேற்றுமை மயங்கியல், வெளிமரபு, பெயரியல், வினையியல், இடையியல், உரியியல், எச்சவியல் என்று 9 இயல்களை கொண்டு விளங்குகிறது. பொருளதிகாரம் அகத்திணை இயல், புறத்திணை இயல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், உவமை இயல், செய்யுளியல், மரபியல் என 9 இயல்களை கொண்டு விளங்குகிறது. மொத்தம் தொல்காப்பியம் 27 இயல்களையும் 3 பிரிவுகளையும் கொண்டு விளங்குகின்றன. இந்த பகுதியில் நாம் தொல்காப்பியம் பற்றி அறிந்து கொண்டோம். மீண்டும் மற்றொரு காணொளியில் நாம் காணலாம். நன்றி, வணக்கம்.